எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் மகள் அவங்களும் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசின ஒரு ஃபோன் கால் ஆடியோ வெளியாகி எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் முதலமைச்சர் விஜய் மகள் சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை அந்த ஃபோன் காலில் அந்த ஆடியோ காலில் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம்தான் ஒவ்வொருத்தரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அப்படி என்ன முதலமைச்சர் விஜய் மகள் சொன்னாங்க, அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், இவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற கண்கள் கலங்க வைக்கும் தகவலை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே நம்முடைய முதலமைச்சர் விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்கவே முதலமைச்சர் விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நல்ல விஷயமா நிறைய பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் நாங்கள் எல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஜய் ரசிகர்களும் இன்றைக்கி ஸ்டேட்டஸாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது, 3 தடவைக்கும் மேலே அதே படத்தை தொடர்ந்து பார்த்து அதை ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி 3-4 தடவை தியேட்டரில் போய் பார்க்குற எல்லாருமே சில பேர் அதில் லீக்டு படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்தும் இப்போ தியேட்டர்லேயும் 3-4 தடவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை ஸ்டேட்டஸாகவும் வச்சு ஒரு வெறித்தனத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர் விஜயை எதிர்க்கிறதுக்கான ஒரு குரூப் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அந்த குரூப்புனால தான் இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய தூரம் வந்திருக்காரு. தனக்கு எதிராக தொடுக்கப்படுற அவமானத்தையும் ஹேட்டையும் அதை தனக்கு பலத்தை மாற்றிக்கிட்டு ஒரு தடவை கூட உடஞ்சி விழுவாமல் ஒவ்வொரு தடவையும் மீண்டு வர அவர் பலமானவராக மாறுறாரு. அப்படிதான் இப்பையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹேட்டு வந்துட்டு இருக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜந்தர் மந்தரில் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ கேட்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில நியாயமாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க, ஜந்தர் மந்தரில் ஃபேர் நீட்டுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டு பேன் நீட்டு. ஃபேர் நீட்டில் போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டை எப்படி நல்லா நடத்துங்கன்னு சொல்ல முடியும்? அவர் நீட்டை பேன் பண்ணுங்கன்னு தானே நிற்கிறாரு. அதனால் அவர் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு நியாயமாக பேசுகிற சில பேர் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இவருடைய ஸ்டாண்ட் கரெக்டாக இல்லையா? ஜந்தர் மந்தர் போகாமல் இருக்கிறது சரியா தப்பா, இல்லை போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மறக்காம கன்ஃபர்ஸ் தெரிவிங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அடுத்த கட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரும் பிரிஞ்சு இருக்கிறது. இது நம்முடைய தமிழக மக்களிடையே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குத்தி காட்டுற மாதிரி த்ரிஷா அவர்கள் தொடர்ந்து போஸ்டை போட்டு நானும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேர்ந்திருக்கிறோம், சங்கீதா அவர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்கிறத மக்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். அதனால தான் த்ரிஷா அவங்களுடைய போஸ்டர் போய் விஜய் ரசிகர்கள் எங்கள் அண்ணனை விட்டுருமா, எங்கள் அண்ணனையும் அண்ணையும் சேர விடு, நீ அமைதியாக இருந்தாலே போதும்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே முதலமைச்சர் விஜய் சங்கீதா இவங்களுடைய டைவர்ஸுடைய செய்திங்கிறது ஒரு செய்தி தான் அப்படின்னாலும் அவங்களுடைய குடும்பத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய சோக தகவல். ரொம்ப முக்கியமாக முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகள் அவங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள்லாம் ரொம்பவே பிடிக்குமா. ஒரு பொதுவாகவே ஒரு மகள் அப்படின்னா அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தான் முதலமைச்சர் விஜயுடைய மகளுக்கும் அவங்களுடைய அப்பானா ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசுலேருந்து எப்பயுமே அவங்க அப்பா கூடியே தான் இருப்பாங்களாம். படத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிக்க போகும்போது கூட டெய்லியுமே வீடியோ காலில் நைட் ஆனால் பேசிட்டு வரான். அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து ரொம்ப நாள் அவர் பேசுறதே இல்லையா. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷமாக தன்னுடைய மகள் கிட்டையும் பேசாமல் தான் இருந்திருக்கிறாங்களா. இதனால் அவங்களுடைய ரொம்பவே மனசுக்கு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு உடல்நிலையும் சரியில்லாமல் போயிருக்குது. இதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணுங்க, இந்த பொண்ணு இதுக்கு தான் ஆசைப்படுது, அவங்க அப்பங்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுதுன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்ட உடனே ஃபோன் காலில் வந்தாராம், வீடியோ காலில் வந்தாராம். அவங்க அப்பா கிட்ட முதலமைச்சர் விஜய் மகள் சொன்ன விஷயம், அப்பா நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூடயே தான் நான் வளர்ந்தேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாமே, ஆனால் இப்போ நான் உங்கள் கூடயே நான் பேசாமல் இருக்கிறேன் 2 வருஷமாக அப்படிங்கிறத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, எனக்கு உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், ஒரு நாளாவது உங்கள் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அழுதாங்களாம். முதலமைச்சர் விஜய் அவர்களால் பேசவே முடியலையாம். 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஃபோன் கட்டாயி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுதாராம். சுற்றி இருக்கிற அதிகாரிகளே பதறி போயிட்டாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்படி
பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் மகள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களாம். நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய தகவல் என்ன? மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.